2 கலெக்டர் தங்கவேல் 41 பாடியை நைட்டோட நைட்டா எதுக்கு எரிச்ச? யாரு அனுமதி கொடுத்தது? எல்லாரையும் எரிக்கல, சில பேர் புதைச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. எல்லாம் ஓகேமா, சுடுகாடையில தூக்கிட்டு போய் எல்லாத்துக்கும் மொத்த பேரும் எப்படி அங்க போறாங்க? யார் ஏற்பாடு பண்ணது? இவ்வளவு இரவோடு இரவாக இவ்வளவு உடல்களை எரியூட்ட வேண்டிய தேவை. டாக்டர் எல்லாம் போய் ஏன் இவ்வளவு அவசரமா போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்கன்றதுக்கான உண்மைகளை சொல்லிவிட்டு வந்து விட்டார். என்னவாங்க சார்? அழுத்தம் வந்தது. யாரிடம் இருந்து அழுத்தம்? அவங்க தான் சொல்றாங்க உறவினர்கள் கிட்ட இருந்துன்னு. உறவினர்கள் விசாரிச்சிருக்காங்க. உறவினர்கள் நாங்க எங்க சொன்னோம்னு சொல்லிட்டாங்க. வெளியூர்ல இருக்கவங்க எல்லாம் வரணுங்க, இளவுக்கு வரணும், கொஞ்சம் வெயிட் பண்ணி சொன்னா அதெல்லாம் முடியாது ஏறின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்ட்டு உறவினர்கள் சொல்லிட்டாங்க. அப்ப யார் சொன்னது? கரூர் தலைவர். அதான் பாயிண்ட். இதெல்லாம் விஷயம். இப்படி எஃப்ஐஆர் போட சொன்னீங்க. இவ்வளவு பேர் தண்ணி இல்லாம மயங்கி விடுறான்னு தெரிஞ்சு வேடிக்கை பார்க்க சொன்னீங்க. இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தது யார் அப்படின்னு முடிவு பண்ணி மிக விரைவில் செந்தில் பாலாஜி சிபிஐ விசாரணைக்கு அழைக்கப்பட இருக்கிறார். இவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க விஜய் கைது பயம், விஜய்க்கு சம்மந்தம், விஜயையும் அழைப்பார். விஜய் கூப்பிடாம எப்படி விசாரணை முடிக்க முடியும்? டெல்லிக்கு தான் அழைப்பார். விஜய் எங்கேயே வச்சு விசாரிக்கலாம் அப்படின்ட்டு இவங்க நினைச்சிருக்காங்க. இங்கே வந்து க்ரௌட் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? விஜய்க்கு வந்து நல்லது. டெல்லினா ஸ்மூத்தாக போய் கடக்க முடிச்சுட்டு வருவார். விஜயோட கன்வீனியன்ஸ்க்காக தான் டெல்லியில் விசாரணை. விஜய் கூப்பிட்டு என்ன நினைச்சா சொல்ல போறாரு. விஜய் இதில் பிளேம் பண்ணணுன்றது சிபிஐ அதிகாரிகள் எய்ம் பண்ணிருக்காங்கலாம். தட் இஸ் நாட் ட்ரூ. நான் சொல்றேன், அதிகாரிகிட்ட பேசிட்டு தான் நான் சொல்றேன். இருக்கிற இப்போ இந்த இவ்வளவு பேர் பேசுனாங்க, இதுல யாராவது விஜய் இதற்கு காரணம் என்று சொன்னார்களா? சொல்ல முடியுமா? அப்ப விஜய் எப்படி ஃபிக்ஸ் பண்ண முடியும்? விஜய் இதுக்கு கை செய்யணும். உங்களை மாதிரி ரவுடி போலீஸ் அது பிடிச்சி நினைச்சவங்க கைது பண்றது ப்ரொஃபஷனலாக நடத்தும் சிபிஐன்னு நான் பலமுறை சொல்லியிருக்கேன். இப்போ நான் சொன்னது பாத்தீங்களா?